நீங்க விருச்சிக லக்னமா இருந்தா இந்த சனி பயிற்சி லக்னத்துக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விருச்சிக லக்னத்துக்கு உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 5ஆம் வீட்டுக்கு போறார். அதாவது 3ங்கிறது உங்களுடைய காம ட்ரெயின், 4ங்கிறது உங்களுடைய தர்மம் இல்லையா? ஸோ அந்த தர்மம் கேந்திராதிபதின்னு சொல்லுவோம். அந்த கேந்திராதிபதி வந்து இது தர்ம ட்ரெயினுக்கு போறாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய தர்மம் என்ன? அது ஒரு ஒரு நல்ல விஷயம். டெம்பரவரியா இருந்தாலும், அதாவது கேந்திராதிபதி வந்து திரிகோணத்துக்கு போறது வந்து கேந்திர திரிகோண ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஈவன் தோ இட் இஸ் தேர்ட் லார்ட் வேற. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டா காம ட்ரெயின் வேற. அதனால உங்களுக்கு எப்பவுமே 5ஆம் வீடு என்னது? 5ஆம் வீடுங்கிறது வந்து அதோடைய சிக்னிபிகேட்டர் என்னது உங்களுக்கு? அந்த இடம் வந்து உங்களுக்கு பாலிடிக்ஸ், மந்திர சித்தி, உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான உங்க குழந்தைகள், அந்த மாதிரியான உங்களுக்கு பலவித கோணங்கள் இது நம்ம பார்க்கலாம். உடம்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கர்ப்பம் அப்படிங்கிறது விஷயங்கள் இருக்கு. அந்த இடத்துல இந்த சனீஸ்வர பகவான் போகும்போது நீங்க உங்களுடைய காம ட்ரெயின் போது உங்களுடைய உங்களுடைய என்ன இந்த இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன ஆகும்? உங்களுக்கு எதை சாதிக்கணும் அப்படின்னு கேட்டேனாக்க, நீங்க வந்து ஏதாவது ஒரு பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணை வந்து காதலிக்கிறதுக்கு எப்படியாவது நம்ம கையில போட்டுக்கலாமா அப்படின்னு தோணும். இல்லையா உங்களுக்கு வந்து உங்களோட தைரியமா நீங்க பேசுறது, உங்களுடைய படிப்பு, நீங்க இத்தனை நாளா என்ன படிக்கணும்னு நினைச்சாலோ அந்த படிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவர் வந்து தர்மத்துக்கு போயிருக்காரு இல்லையா? தர்ம ட்ரெயினுக்கு போயிருக்காரு. ஸோ வந்து அவர் நல்ல இடத்துக்கு போயிருக்காரு இல்லையா? தர்ம ட்ரெயின்ங்கிறது என்னைக்குமே நல்லது. அதாவது 9, 1, 5 அப்படிங்கிற விஷயம் வந்து தர்ம ட்ரெயின் சொல்லுவா. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவா. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால இது 2வது 4th லார்ட் 5th போயிருக்கிறது சரஸ்வதி யோகம் வேற உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜாஸ்தி படிக்கிறதுல வந்து நீங்க ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு தெரியும் நிறைய. ஏன்னா அது வந்து சமுத்திரம், மீனம் வந்து ஒரு சமுத்திரம். அதனால உங்களுக்கு நிறைய ஸ்கோப் தெரியும். இவ்வளோ இவ்வளோ விஷயம் இருக்கு, நம்ம இதையும் பண்ணலாம், இதையும் செய்யலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கண் ஓப்பனிங், ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெரிய விஷயம். ஆனா அட் த சேம் டைம் இந்த காதலிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் வருது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சனீஸ்வர பகவான் என்னைக்குமே ஸ்லோ பிளானட் வேற. அதுவும் அந்த இடத்துல இருக்கிறது என்னது கேட்டா புரட்டாதி நட்சத்திரம் குருவாக இருந்தா கூட அந்த குரு கூட யாருன்னு கேட்டா இந்த இடத்துல ஆஞ்சநேயர் குரு ஆஞ்சநேயர் சொல்லுவா, குருன்னு சொல்லுவா இல்லையா? ஸோ ஆஞ்சநேயர் நன்னா அது வந்து சனீஸ்வர பகவான் சிவன் தான். ஸோ இங்க இது எல்லாமே சிவன் தான். இங்க சனீஸ்வர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது சிவன், குரு பகவானா புரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது சிவன். அதே சமயத்துல ரேவதி நட்சத்திரமாக இருந்தது பெருமானுடைய நட்சத்திரமாக இருந்தா கூட அதுக்கு தேவதா வந்து உங்களுக்கு பூஷம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தான். ஸோ அதனால உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வரும்போதே அது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கா இருக்கும். அதனால உங்களுக்கு காதல் கை கூடுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் விஷயங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பட் என்னதான் இருந்தாலும் அங்க குருவுடைய உங்களுக்கு அந்த வீட்டுக்கு அதிபதியானவர் உங்க 8ஆம் வீட்டுக்கு போயிட்டு அவர் ராசி திருஷ்டி பார்க்கறதுனால நீங்க வந்து உங்களுடைய ஸ்கோப்பை வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க இது டிட்டர்மினேஷன் இருக்குல்லையா, அதை நீங்க கைவிட வேண்டாம். உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க ஒரே ஒரு இடம்னா உங்க பார்ட்னர்ஷிப்ல. ஏன்னா 7th ஹவுஸ் வந்து தேர்ட் ஆஸ்பெக்ட் அவர் பார்க்கற அந்த இடத்துல குருவோட பார்வை படல. அதனால உங்களுக்கு வந்து எங்க எங்க அவருடைய பார்வை சனீஸ்வர பகவானுடைய பார்வை படுறதோ அந்த இடம் தான் உங்களுக்கு எப்பவுமே சாதாரணமா கெட்டு போகும். இந்த இடத்துல குருவோட பார்வை படாததுனால உங்களுக்கு 7ஆம் வீடு. அதனால சொன்னேன் கல்யாணத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஏதாவது பண்ணணும் தான் அதுல கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். மற்றபடி எல்லாம் உங்க லாபஸ்தானத்தை வந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய கண்ணியில வந்து லாபஸ்தானத்துல குருவோடைய ராசி திருஷ்டி படுறது, இது கிரக திருஷ்டி படுறது, அதுக்கப்புறம் கிரக திருஷ்டி இல்ல ராசி திருஷ்டி படுறது, இவருடைய சனீஸ்வர பகவானுடைய கிரக திருஷ்டி படுறது, அதுக்கப்புறம் உங்களுடைய 2ஆம் வீட்டை வந்து குருவோட பார்வையே படுறது. அதனால 8ஆம் இடத்தை குரு போயிட்டு அவங்க டோல்னாக்கா உங்களுக்கு நிறைய பைசாவும் வரதுக்கு நிறைய பைசா வரப்போகுது உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் வீடு தனாதிபதி, தனஸ்தானம், தனஸ்தானத்தை குருவோட பார்வையே தனக்காரகனே பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய விஷயத்துல பண பிரச்சனைகள் எல்லாம் சரியா போகும். ராகு வந்து உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு போறார். இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இங்க சனீஸ்வர பகவான் வந்து இன்னும் நம்ம இந்தியால வந்து அவர் பெயர்ச்சி அடையல. 2026 மார்ச் 2026 தான் அவர் வந்து பெயர்ச்சி அடைகிறார். அதனால இப்போ கொஞ்சம் ஸ்டார்த யோகம் உருவாயிருக்கு கொஞ்ச நாளைக்காக. ஸோ அதனால வந்து நீங்க கொஞ்சம் அந்த ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. 10ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே இல்லை. இதுதான் உங்களுடைய விருச்சிக லக்னத்துக்கு சனி பெயர்ச்சியுடைய